நம்ம தமிழ் சினிமாவில் ரீசெண்டாக வர படங்களில் தேவையில்லாத கேமியோஸ் அதர் ஸ்டேட் ஆக்டர்ஸை கூட்டிகிட்டு வந்து பேன் இந்தியன் ஃபிலிமாக ரெடி பண்ணுறதுக்கு நடிக்க வைக்கிறது, இல்லை ஒரு ஹீரோவை வில்லனாக நடிக்க வைக்கிற கல்ச்சர் வளர்ந்துட்டுருக்கு. இதெல்லாம் 1000 crores கோலிவுட் அச்சீவ் பண்ணணும்னு பண்ணுறாங்க. அதெல்லாம் ஓகே. பட் நம்ம தமிழ் சினிமாவில் இந்த டியூயல் ஹீரோ சப்ஜெக்ட் இப்போல்லாம் வரதே கிடையாது. டியூயல் ஹீரோ சப்ஜெக்ட், அதாவது ஒரே படத்தில் 2 ஹீரோஸ் இருப்பாங்க. அந்த மாதிரி படங்கள் இப்போ நம்ம தமிழ் சினிமாவில் வரது கம்மியாகிடுச்சு. ஒரு ஹீரோவை வில்லனாக நடிக்க வைக்கிறாங்க. எக்ஸாம்பிள் மாஸ்டரில் விஜய் சேதுபதி பண்ண கேரக்டர், இப்போ பராசக்தியில் ரவிமோகன். இந்த மாதிரி ஹீரோஸ் வில்லனாக நடிக்கிறாங்க. ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஹெல்த்தியான விஷயம் தான். ஆனால் தெலுங்குல RRRனு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தில் ராம் சரண், ஜூனியர் என்டிஆர் 2 பெரிய ஹீரோஸ் நடிச்சிருப்பாங்க. கேமியோவாக இல்லாமல் ப்ராப்பராக 2 ஹீரோ கேரக்டர்ஸை ஸ்டோரியிலேயே டெவலப் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி மூவிஸ் நம்ம தமிழ் சினிமாவில் வரதில்லை. ஆனால் 2010 அந்த டைம் பீரியட்லலாம் நம்ம தமிழ் சினிமாவில் நிறைய டியூவல் ஹீரோ படங்கள்லாம் வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கு முன்னாடியும் நிறைய டியூவல் ஹீரோ படங்கள்லாம் ரிலீஸ் ஆகி இருந்துச்சு. நம்ம 2010லேருந்து 2025 வரைக்கும் இந்த 15 வருஷத்தில் வந்த ப்ராப்பரான டியூவல் ஹீரோ தமிழ் மூவிஸை பார்க்கலாம். வெறும் டியூவல் ஹீரோ சப்ஜெக்டாக மட்டும் வராமல் பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் ஹிட் ஆச்சு. அந்த மாதிரி வந்த ஒரு 10 ஃபிலிம்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து பார்ட் 1 வீடியோ தான். ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிற படம் 2011 வந்த அவனிவன். இந்த படத்தில் விஷால், ஆர்யான்னு 2 ஹீரோஸ் நடிச்சிருப்பாங்க. 2 ஹீரோஸ்க்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த படத்தை பாலா டைரக்ட் பண்ணார். பாக்ஸ் ஆஃபீஸில் அவனிவன் ஹிட் ஆச்சு. அடுத்து வேட்டை. இந்த படத்துலையும் மாதவன், ஆர்யான்னு 2 ஹீரோஸ் நடிச்சிருப்பாங்க. 2 பேருக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த படம் 2012 வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் கமர்ஷியல் ஹிட் ஆச்சு. டைரக்டர் லிங்குசாமி மாதவன், ஆர்யாவை வச்சு நல்ல ஒரு டியூவல் ஹீரோ ஆக்ஷன் கமர்ஷியல் படமாக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாரு. அடுத்து அதே வருஷம் 2012 சுந்தர் சி டைரக்ட் பண்ண ஒரு பக்கா காமெடி படம் தான் கலகலப்பு. இந்த படத்தை கேலக்ஸி ஸ்டார் விமல், அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவா 2 பேரும் சேர்ந்து லீடாக நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை ஒரு டியூவல் ஹீரோ காமெடி படமாக ரெடி பண்ணியிருப்பாங்க. சந்தானமோட காமெடியில் இந்த படத்தில் பிளாஸ்டாக இருக்கும். இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அதே 2012 3 ஹீரோஸ் சேர்ந்து ஒரு படத்தில் நடிச்சிருப்பாங்க. இது ஒரு ரீமேக் மூவி. இந்த படத்தில் மெயின் ஹீரோவாக நடித்தவர் ஒரு பெரிய ஆக்டர். அதே மாதிரி டேரக்டரும் பெரிய டேரக்டர். என்ன படம்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. நம்ம தளபதி விஜய், ஜீவா, ஸ்ரீகாந்த் எல்லாரும் சேர்ந்து நடித்து சங்கர் டைரக்ட் பண்ண நண்பன். இந்த படத்தில் நம்ம தளபதி மெயின் ஹீரோவாக இருந்தாலும் ஜீவா அண்ட் ஸ்ரீகாந்த் அவங்களுக்கான ஸ்க்ரீன் ஸ்பேஸும் விஜய் கேரக்டருக்கு ஈக்குவலாக கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஜீவா அண்ட் ஸ்ரீகாந்த் அப்போ நிறைய மூவிஸில் ஹீரோவாக நடிச்சிட்டு இருந்தாங்க. பாரி, செந்தில், வெங்கட் இந்த 3 கேரக்டருமே இந்த படத்தில் மெயின் கேரக்டர் தான். இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஹிட் ஆச்சு. தளபதி படத்தை பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் தலை படத்தை பார்ப்போம். 2013 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன படம் தான் ஆரம்பம். இந்த படத்தில் ஏகே மெயின் ஹீரோவாக நடிச்சிருப்பாரு. செகண்ட் ஹீரோவாக ஆர்யா நடிச்சிருப்பாரு. ஆர்யாக்கு இந்த படத்தில் ப்ராப்பர் செகண்ட் ஹீரோ ரோல் கொடுத்துருப்பாங்க. லவ் ட்ராக் இருக்கும், ஆக்ஷன் சீன்ஸ் இருக்கும். அவ்வளோ ஏன் ஏகே மெயின் ஹீரோவாக இருக்க படத்தில் ஆர்யாக்கு தனியாக ஒரு சாங்ஸும் பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் 100 கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணி சூப்பர் ஹிட் ஆச்சு. இந்த லிஸ்ட்டில் அடுத்து பார்க்க போகிற படம் 2017 ரிலீஸ் ஆன தரமான டியூவல் ஹீரோ மூவி விக்ரம் வேதா. இந்த படத்தில் கேஸ்டிங் பக்காவாக சூஸ் பண்ணியிருப்பாங்க. விக்ரம் கேரக்டரில் மாதவன் சூப்பராக செட் ஆயிருப்பாரு. வேதாவே விஜய் சேதுபதி வாழ்ந்திருப்பாரு. இந்த படத்தோட பெரிய பாசிட்டிவே இந்த 2 கேரக்டர்ஸோட கேரக்டர் டிசைன் தான். ஸ்க்ரீன் பிளே இந்த படத்தில் புஷ்கர் காயத்ரி டாப் நாச்சாக பண்ணியிருப்பாங்க. இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அடுத்து 2018 மணிரத்னம் டைரக்ஷனில் வந்த செக்கச்சிவந்த வானம். இந்த படத்தில் 4 ஹீரோஸ் நடிச்சிருப்பாங்க. எஸ்டிஆர், விஜய் சேதுபதி, அருண் விஜய், அரவிந்த் சுவாமி. இந்த 4 ஹீரோஸையுமே கரெக்டாக மணிரத்னம் யூஸ் பண்ணியிருப்பாரு. ப்ராப்பரான மல்டி ஹீரோ படமாக கிரியேட் பண்ணியிருப்பாரு. பாக்ஸ் ஆஃபீஸில் படம் சக்ஸஸ் ஆச்சு. நெக்ஸ்ட் 2023 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன படம் தான் கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ட் பண்ண ஜிகர் தண்டா XX. இந்த படத்தில் ராகவா லாரன்ஸ், எஸ்.ஏ. சூர்யா 2 பேரும் லீடாக நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் 2 பேருக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ராகவா லாரன்ஸ், எஸ்.ஏ. சூர்யா இவங்களோட கேரக்டர் ஆர்க் படத்தில் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிற டியூவல் ஹீரோ படம் ஒரு ஹோல்சமான ஃபீல் குட் படம் மெய்யழகன். இந்த படத்தில் நம்ம கார்த்தி, அரவிந்த் சுவாமிக்குள்ள இருக்க கான்வர்சேஷன் தான் மொத்த படமே. ஒரு அருமையான படம். தியேட்டரில் இந்த படம் ஆவரேஜாக போனாலும் ஓடிடியில் செம பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. இந்த படத்தை 96 படத்தை டைரக்ட் பண்ண பிரேம்குமார் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணாரு. இந்த வீடியோவில் பார்த்த மாதிரியே பார்ட் 2ல இன்னும் சில தமிழ் மூவிஸ் டியூவல் ஹீரோ சப்ஜெக்ட்ல வந்து ஹிட் ஆகியிருக்கு. அந்த மூவிஸை பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் கைஸ், இந்த வீடியோக்கு ஒரு 5K வியூஸ் போனால் கண்டிப்பாக பார்ட் 2 வீடியோ வரும். அதே மாதிரி நம்ம தமிழ் சினிமாவில் இருக்க ஹீரோஸில் எந்த 2 ஹீரோஸ் சேர்ந்து ஒரே படத்தில் நடித்தா நல்லா இருக்கும்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி லேட்டஸ்ட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு காஃபி அண்ட் சினிமா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.